இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க ரூம் குடுக்கிறதுக்கு முன்னாடியே பெட் எல்லாம் க்ளீன் பண்ணி தானே கொடுத்திருக்கணும். அப்படிதான் கொடுத்திருக்கணும். நீங்க கேக்குறது கரெக்ட் தான். ஆனா க்ளீன் பண்ணாம விட்டுட்டாங்க. நீங்களும் வந்துட்டீங்க. இப்போ என்ன பண்ணலாம்? நீங்க திரும்ப ஊருக்கு போயிட்டு வாங்க. நாங்க க்ளீன் பண்ணி வைக்கிறோம் நான் சொல்ல முடியும்? ஏய், அதான் மார்னிங் க்ளீன் பண்ணி வைக்கிறோம் சொல்றேன்ல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருங்க மேடம். பசிக்குது பாரு. பசிக்குது, சாப்பிடணும். கேண்டீன் எங்க இருக்கு? அங்க டிஃபன் இருக்கு பாருங்க. போங்க போய் சாப்பிடுங்க. சரியான வாயாடியா இருப்பா போல. கேண்டீன்ல யாருமே இல்லையா? இருக்கிறத நீ ஏன் எடுத்து வச்சு சாப்பிடுமா? எடுத்து வைக்கிறதுக்கு உனக்கு ஒரு ஆள் வேற வேணுமா? ஓ, எவ்வளவு நேரம். ஒரே உப்பா இருக்கு. என்ன இட்லி கல்லா இருக்கு? ஏமா என்னதாம்மா உனக்கு பிரச்சனை? இருக்கிறத சாப்பிடு இல்லனா விட்டுரு. பசிக்குது. வேற இப்படி இருக்கு. வேற வழி இல்ல. தலை எழுத்து. ஐயோ கடவுளே, என்ன பண்ணலாம்? பாரு, வந்தேன்னு வச்சுக்கோ, நல்லா உதவாங்க போற பாரு. டேய், நீ அடங்கவே மாட்டியா? மறுபடியும் கத்திக்கிட்டே இருக்கும். ஏன்டா இப்படி பண்ற? கையில மட்டும் சிக்கன அப்புறம் இருக்கு உனக்கு. ஏங்க, நானே டிராவல் பண்ணி இன்னைக்கு தான் ஊர்ல இருந்தே வந்திருக்கேன். நாளைக்கு காலையில ஆபீஸ்க்கு போகணும். எனக்கு ரொம்ப அசதியா இருக்கு. நான் தூங்கணும். கொஞ்சம் மெதுவா தான் பேசுங்களேன். ஒண்ணும் இல்ல, இங்க ஒரு இம்ச தொல்லை தாங்க முடியல. ஒரே டார்ச்சரா இருக்கு. ஹலோ, யாரு டார்ச்சர்னு சொல்றீங்க? நீங்க பண்றதுக்கு பேரு தாங்க டார்ச்சரு. ஆமா, நீ பெரிய மகாராணி. சத்தம் போட்டு பேசினா உனக்கு தூக்கம் வராதாக்கும். போய் பெட்ஷீட்டை காது வரைக்கும் போத்திட்டு தூங்குடி. இங்க பாருங்க, மரியாதை இல்லாம பேசினா அப்புறம் உங்க மரியாதை கெட்டு போயிரும் பாத்துக்கோங்க. உன்கிட்ட நாங்க மரியாதை கம்மியா இருக்கு குடுன்னு கேட்டு வந்து நின்னோம். வேலையை பார்த்துட்டு போடி. போடி வாடின்லாம் பேசாதீங்க. அப்புறம் எனக்கும் பேச தெரியும். ஐயோ ஒரே தொல்லையா போச்சு. எங்க பேசு பாப்போம். தள்ளுங்க. வாயை கிழிச்சு விட்டுருவேன். என்ன என்ன பிரச்சனை? கேக்குறேன்ல, என்ன பிரச்சனை? இவதான் தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா மேடம். நீங்க என்ன சும்மா எல்லார்கிட்டயும் பிரச்சனை பண்ணணும்னு வந்திருக்கீங்களா? யாரு? நான் பிரச்சனை பண்றேனா? என்ன தூங்க விடாம ரூம் முன்னாடி நின்னு கத்தி கத்தி போன் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது கேட்டா அது தப்பா? நான் ரூமுக்கு வெளியே நின்னுட்டு தானே பேசினேன். என்னமோ அவ ரூமுக்குள்ள போய் நின்னு பேசின மாதிரி சொல்லிட்டு இருக்காவ. ரூமுக்கு வெளிய நின்னு பேசினா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் எப்ப தூங்குறது? நீங்க பிரச்சனை பண்ணணும்னே வந்திருக்கீங்க போல. யாரு? நானா? ஆமா, நீங்க ஒரு நாள் தானே இங்க இருக்க போறீங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதா இருந்தா இருங்க. இல்லையா இப்பவே கிளம்புங்க. நானே கிளம்புறேன்னு தானே சொன்னேன். நீங்க தானே காலையில தான் காசு கிடைக்கும்னு சொன்னீங்க. காலையில உங்க அக்கவுண்ட்டுக்கு பணம் வந்துரும். நீங்க கிளம்புறதா இருந்தா இப்பவே கிளம்புங்க. இந்த இடத்துல எல்லாம் மனுஷியா இருப்பா? ச்சே. பாக்குற பார்வையை சுண்டி இழுக்கு. போய் கேட்டு பார்க்கலாம், வாடா. பாக்குறா இருடா. நம்மளே பாத்துட்டு நிக்கிறானுங்க. ஐயோ, சரி இதுக்கு மேல இங்க நிக்க வேண்டாம். போறாடா. போறா மச்சான். வா 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 வாடா, சீக்கிரம் வா. வேண்டாம். சரியாடா.
மச்சான் போயிடலாம் வா ஏய், வாடா 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 போயிடலாம் வா என் நந்தினி இங்க பாரு, என் ஃப்ரெண்டோட வீடு இதில் தான் இருக்கு. அவன் இப்போ ஊர்ல இல்ல, வெளியூர்ல இருக்கான். நம்ம 2 பேரும் தங்கறதுக்காக கேட்டு வச்சிருந்தேன். இப்போ இங்க நான் மட்டும்தான் இருக்கேன். நீ வேணும்னா இன்னைக்கு நைட்டு மட்டும் இங்க தங்கிக்கிறதா இருந்தா தங்கிக்கலாம். பேசாம சரின்னு சொல்லி தங்கிப்போம். இந்த நேரத்துல வேற எதுவும் கிடைக்காது. நான் இன்னைக்கு நைட்டு மட்டும் இங்க தங்கிக்கிறேன். நாளைக்கு நான் வேற இடம் பாத்துக்கிறேன். சரி. அப்புறம் என்னால சும்மாலாம் இங்க தங்க முடியாது. அப்படி தங்குனா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால நான் ஹோட்டல்லயோ இல்ல ஹாஸ்டல்லயோ தங்குனா பணம் கொடுத்து தங்குவேன்ல, அந்த மாதிரி இங்க தங்குறதா இருந்தா நான் தங்கிக்கிறேன். இல்லனா வேண்டாம், நான் வேற எங்கேயாவது தங்கிக்கிறேன். ம் சரி, நான் வாங்கிக்கிறேன். வா. ம், இந்தா. என்னது? சாண்ட்விச். நீ சொன்னதிலே தெரிஞ்சது நீ இன்னும் சாப்பிட்ருக்க மாட்டேன்னு. அதான் வீட்டில் இருந்த பிரெட்ல காய்கறி எல்லாம் வச்சு உனக்காக இந்த சாண்ட்விச்சை செஞ்சேன். நான் உன்கிட்ட கேட்டனா எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? நீ இப்படி எல்லாம் பண்ணா நான் சொல்லாமலே நமக்கு தேவையானதெல்லாம் பண்றான், நம்ம மேல ரொம்ப அக்கறையா இருக்கான்னு நினைச்சு நீ பண்ண துரோகத்தை நான் மறந்துடுவேன்னு நினைச்சியா? நான் செத்தாலும் அதெல்லாம் மறக்கவே முடியாது. எனக்கா ஏதாவது வேணும்னா நானே செஞ்சு சாப்பிட்டுப்பேன், புரியுதா? உன்னோட வேலையை மட்டும் நீ பாரு. வந்துட்டான் ரொம்ப அக்கறையா. நல்ல வேலை இல்ல. பசியோட படுத்தா தூக்கம் வராது. நாளைக்கு காலையில ஆபீஸ்க்கு வர போகணும். நல்லா தூங்கிட்டு இருக்கான், சாப்பிட வேண்டியதான். நல்ல வாசனை. பார்க்கவே நல்லா இருக்கு.